ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாசித்தலும் நேசித்தலும் மேக் டைம் இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன அனாலஜி மூலமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேத் ஃபார்முலாவில் எப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து விட்டால் கூட வந்து நமக்கு அந்த எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது மிஸ்டேக் ஆகுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நமக்கு கோல் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சில ஃபார்முலாலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணினா தான் நமக்கு அந்த எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங்க்கு வந்து போகும் அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படிக்கிறப்போ நம்ம அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம அப்படியே யாராவது ஒருத்தவங்க நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த எசன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதான். கார்ல் சாண்ட்பர்க் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு விலை மதிப்புள்ள ஒரு செல்வம் அப்படின்னா நமக்கு அளிக்கப்பட்ட அந்த நேரம் தானே, அதை வந்து விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எல்லோருமே கவனம் செலுத்தணும். ஸோ வந்து பொதுவாக மேக் டைம் அப்படிங்கிற இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராலாம் நம்ம வந்து ஒரு நேரத்தை வந்து உருவாக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து எதுலையெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நமக்கு புரிய வைக்கக்கூடியதான் இதனுடைய மெயின் எசன்ஸ். இன்னைக்கு காலையில் இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் படிச்சுட்டு அந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த முக்கியமான கண்டென்ட் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ அதில் வந்து மெயினாக இன்றைக்கி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணினாலே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ ஒரு கதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு புக்கில் படித்தது தான், அதுவும் செல்ஃப் ஹெல்ப் புக் தான். என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு பணக்காரன் ஆகணும்னு ஆசையாக ரொம்ப நாளாக வந்து அவன் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தானா. இது ஒரு கற்பனை கதை தான். ஸோ அப்போ வந்து இறைவன் வந்து சொன்னாராம், நான் உனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்பேன், அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதில் நீ பாஸ் ஆனேன்னா நீ வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடலாம். என்ன அப்படின்னா, உன்னுடைய கார்டனில் வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்கிறப்ப அந்த கார்டன்லேயே வந்து வெள்ளை ஒரு முயல் குட்டியும் வச்சிருக்கேன், அதை நீ நினைக்கவே கூடாது. அப்படி நீ நினைச்சின்னா அவனுடைய அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து காணா போயிடும் அப்படின்னு சொன்னாராம். இவனும் வந்து இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு தேடி போனானா. ஆனால் அவனுடைய துரதிர்ஷ்டவசம் நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணாதன்னு சொன்னால் அதை தானே பண்ணுவோம். இவனுக்கு வந்து அந்த முயல் குட்டி தான் வந்து பாப்பப் ஆகிட்டே இருந்ததுதான். ஸோ இறைவன் சொன்னபடி அந்த முயல் குட்டி வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து காணா போயிடுச்சான். ஸோ இந்த இடத்துல வந்து முயல்குட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் தான். இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நமக்கே தெரியல, அன்னோயிங்லி நம்ம அவ்வளோ நேரத்தை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் என்ன, அதை நான் எப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து நம்ம குறைச்சிக்கணும். அதுக்காக வந்து நம்ம ஒரு கேவ் மோட்லேயே இருக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி டைம், நம்மளுடைய ரெக்ரேஷன் ஏரியான்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி வந்து சேனலைஸ் பண்ணுறது, அது கூட நம்மளுடைய ப்ரைமரி ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பிக்கஸ்ட் கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் எப்படி வந்து நம்ம இன்னும் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த மேக் டைம். ஸ்பிரிண்ட் மெத்தடாலஜி டிசைன் பண்ணுறப்போ என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களோ அதுதான் இவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது. ஸோ இந்த புத்தகத்திலேருந்து நம்ம நிறையா ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய லைஃப் முன்னேற்றத்தில் அதை செயல்முறைப்படுத்தலாம். இன்னும் புத்தகங்களில் பல பக்கங்களை வாசிக்கலாம், அறிவுதனை அரங்கேற்றலாம், நம்மை நாம் நேசிக்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.